Good evening, students. So, நம்ம last class ஓட continuation பார்க்கலாம். So, balance sums போட்டிங்களா? Answer வந்துச்சா? So, லாஸ்டா நம்ம 13th question வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ நான் ஒரு கொஸ்டினுக்கும் நான் அப்படியே எழுதி போடுறேன். ஓகேவா? நீங்கள் ஆன்சர்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் பெயிண்டில் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு சம்ஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா சேட்டில் சொல்லுங்கள். அந்த சம்ஸ் தனியாக நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பேப்பர் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நான் ஆன்சர்ஸ் வந்து பெயிண்டில் மார்க் பண்ணுறேன். சரியா? ஸோ 14th கொஷின் போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? 18th சம்ல இருந்தா ஓகே. சரி, ஓகே. ஸோ 18th இருந்து பார்க்கணுமா? சரி, ஓகே ஓகே. ஸோ 18th சம் என்ன சொல்லியிருக்காங்க? சதீஷ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்? பாயிண்ட் ஏ. நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ் 11 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ மேலே போகிறோம். கரெக்டா? ஸோ 11. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? தென் டேக் அ ரைட்டு. ஸோ ரைட்டுனா இந்த சைடு வரும். ஸோ எத்தனை கிலோமீட்டர் போகிறான்? 12 கிலோமீட்டர். கரெக்டா? அண்ட் மறுபடியும் என்ன சொல்றாங்க? மறுபடியும் டேர்ன் ரைட் 5. ஸோ 5ன்றப்போ 11 விட சின்னதான். ஸோ சின்னதாக கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ அவன் எகெயின் ரைட் டேர்ன் எடுக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போனா உள்ள இருந்து வருவான். எத்தனை கிலோமீட்டர்னா 23. ஸோ ஆல்ரெடி இங்கே 12 இருக்கு. கரெக்டா? அப்போ 23 அப்படின்றப்போ தாண்டி போயிடும். 23 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? எகெயின் இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ என்ன எடுக்கிறான்? லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறான். ஸோ லெஃப்ட் எடுத்து 6. இப்போ பாருங்க. ஸோ இது டோட்டலாக 11. ஸோ இது 6, இது 5. 11 ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ நேர் கோட்லேயே இருப்பான். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? பி. ஓகேவா? ஸோ இப்போ அவன் எந்த டைரக்ஷன் பார்த்து போகணும்? ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? அண்ட் கிலோமீட்டர். ஸோ இது வந்து டோட்டலாக 23, இது 12. ஸோ 11 கிலோமீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் போட்டவங்க கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி. சரியா? நெக்ஸ்ட் 19. அதேதான். அரிஹன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ எகெயின் அவன் பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேவா? அண்ட் டிரைவ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ தெற்கு நோக்கி போகிறான். ஸோ தெற்குன்னப்போ கீழே. ஸோ எத்தனை? 10. இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ அவன் வந்து ரைட் டர்ன் தான் எடுக்கிறான். ஸோ ரைட்டுன்றப்போ இந்த சைடு வரும். ஸோ எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? எகெயின் இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. மறுபடியும் ரைட் எடுக்கிறான் 13. ஸோ 13 அப்படின்றப்போ 10 தாண்டி போயிடும். கரெக்டா? ஸோ இது வந்து 13. எகெயின் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ என்ன எடுக்கிறாங்க? ரைட் தான் எடுக்கிறாங்க 10. ஸோ ஆல்ரெடி இங்கே 7 இருக்கு. ஸோ தாண்டி போயிடும் 10.
ஓகேவா? மறுபடியும் ரைட் எடுக்கிறாங்க 3. ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே 13. ஸோ இங்கே 10 இது 3. ஸோ நேர்கோடு வந்துடும் கரெக்டா? ஸோ எங்கே வந்து ஸ்டாப் ஆகுறாங்க? பி. ஸோ இப்போ இவங்க போகணுன்னா எந்த டைரக்ஷன் பார்த்து போகணும்? வெஸ்ட்டு. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 10 இது 7. அப்போ ரிமைனிங் என்னது? 3 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 20. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அர்ஜுன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ இவனும் சவுத் போட்டு தான் போகிறான். ஸோ 8 கிலோமீட்டர் சவுத். ஸோ இது ரைட் இது லெஃப்ட். ஸோ என்ன எடுக்கிறாங்க? லெஃப்ட் எடுக்கிறாங்க 7. ஸோ லெஃப்ட் 7. ஓகேவா? எகெயின் இது ரைட் இது லெஃப்ட். ஸோ லெஃப்ட் தான் எடுக்கிறாங்க 3. ஸோ 3ன்றப்போ 8ஓட சின்னது தான். ஸோ 3. ஓகேவா? எகெயின் இது லெஃப்ட் இது ரைட்டு. என்ன எடுக்கிறாங்க? லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க 15. ஸோ 15ன்றப்போ இது 7 இருக்கு. ஸோ தாண்டி போயிடும் கரெக்டா? ஸோ இது 15. எகெயின் இது லெஃப்ட் இது ரைட்டு. ஸோ என்ன எடுக்கிறாங்க? ரைட் டர்ன் எடுக்கிறாங்க 5. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது டோட்டலா 8. ஸோ இது 3 இது 5 8 ஆயிடுச்சா? ஸோ ஈக்குவலா நேர்கோட்டில் வந்துடும். ஸோ பி அப்படின்ற ஸ்டாப்ல நிறுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் பாயிண்ட் ஏக்கு எந்த டைரக்ஷன் பார்த்து போகணும்? ஈஸ்ட் டைரக்ஷன். அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இது டோட்டலா 15. ஸோ 15 minus 7 8. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். பட் ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன் ஆஃப் திஸ் தான் வரும். ஏன்னா ஆப்ஷனில் வந்து 8க்கு வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 9 7 தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ அதனால் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க பக்கத்தில். 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 21 பாருங்க. இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம தான் டைரக்ஷனே கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ பர்சன் வாக் 3 கிலோமீட்டர். ஆனால் அவன் எந்த பக்கம் போறான்னே சொல்லலை கரெக்டா? இப்போ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு.
ஓகேவா? ஒருத்தன் 3 கிலோமீட்டர் நடந்து போறான். ஓகேவா? ஸோ ஒரு நபர் 3 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். ஆனா அவர் எந்த திசையை பார்த்து சென்றாருன்னு நமக்கு தெரியாது. கொஷினே அததான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன் நான் எடுக்கிறேன். எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? எனக்கு ஈஸியா இருக்குன்றனால நான் ஈஸ்ட் எடுக்கிறேன். ஓகேவா? கரெக்ட். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா 3 கிலோமீட்டர் முதல்ல அவன் நடந்து போறான். ஓகேவா? ஸோ இப்போ போனதுக்கு அப்புறமா அவன் என்ன எடுக்கிறான்? ரைட் எடுக்கிறான். ஸோ இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? ஸோ வலதுபுறமாக 1 கிலோமீட்டர். அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? லெஃப்ட் தான் திரும்புறான்னு சொல்லியிருக்காங்க. 5 கிலோமீட்டர். திரும்பவும் இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகேவா? இறுதியில் அவர் கிழக்கு நோக்கி நகர்வதை கண்டார். ஸோ அப்போ அவர் எந்த டைரக்ஷன் பார்த்து போயிருக்காரு? கிழக்கு நோக்கி. ஸோ ஆக்சுவலா இதுவும் என்ன டைரக்ஷன் தான்? ஈஸ்ட் டைரக்ஷன் தான். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம போட்ட ஆன்சர் நம்ம போட்ட அசம்ஷன் கரெக்ட். ஓகேவா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அப்போ அவர் எங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவரும் எந்த டைரக்ஷன் பார்த்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம்? ஈஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஏன் வேற எடுத்தா வராதான்னு கேட்டிங்கன்னா போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதே கொஸ்டினை நான் இப்போ ஏ இங்கே எடுக்கிறேன். அவன் ஃபர்ஸ்ட் மேலே பார்த்து போகிறான். ஓகேவா? ஸோ 3 கிலோமீட்டர் முதல்ல நடக்கிறான். அதுக்கப்புறம் ரைட் எடுக்கிறான். ஸோ லெஃப்ட் ரைட்டு. ஸோ ரைட்டு 1 கிலோமீட்டர். எகைன் இது லெஃப்ட், இது ரைட்டு. அவன் லெஃப்ட் எடுக்கிறான். எத்தனை கிலோமீட்டர்? 5. ஸோ லெஃப்ட்னா மேலே 5. இப்போ பாருங்க, இப்போ நம்ம கொஸ்டினை நார்த் டைரக்ஷன்ல இருந்து எடுத்தா நமக்கு ஆன்சர் எந்த டைரக்ஷன்ல முடியுது? நார்த் முடியுது. இப்போ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன்ல முடியணும்னு சொல்லியிருக்காங்க? ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல முடியணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது எதுல தான் ஸ்டார்ட் பண்ணோம்? ஈஸ்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் நார்த் எடுத்தேன், எனக்கு முடியறதும் நார்த்தா இருக்கு. ஆனா எனக்கு நார்த் வரக்கூடாது. இங்க என்னதான் வரணும்? ஈஸ்ட் தான் வரணும். அப்போ ஈஸ்ட்னா இதுவும் என்னவா தான் இருக்கும்? ஈஸ்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாடல்ஸும் வரும். காப்பி பண்ணிக்கோங்க. இதே நீங்க வெஸ்ட்டுக்கு போட்டு பார்த்தீங்கனாலும் வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வெஸ்ட்ல தான் போய் முடியும். சவுத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சவுத்துல தான் போய் முடியும். ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் நம்ம எங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்றோமோ அதுதான் எண்ட் ஆகுது அதே டைரக்ஷன்ல. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 22. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? முகேஷ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஏ. ஓகேவா? ஸோ டுவர்ட்ஸ் வெஸ்ட் மேற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் போறார். இது லெஃப்ட், இது ரைட்டு. லெஃப்ட் எடுக்கிறார். எத்தனை கிலோமீட்டர்னா 6. ஓகேவா? எகெயின் உங்களுக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் வரும்போது அவர் லெஃப்ட் தான் எடுக்கிறாரு 11. ஸோ 11ன்றப்போ 5 தாண்டி போயிடும். ஓகேவா? எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ அவர் என்ன எடுக்கிறாரு? லெஃப்ட் எடுத்து 12 போறாரு. ஸோ 12ன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா 6 தாண்டி போயிடும், மேலே போயிடும். ஓகேவா? ஸோ 12. எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? ஃபைனல் லெஃப்ட் எடுக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டர்னா 6. ஸோ பாயிண்ட் பில நிற்கிறார். ஓகேவா? இப்போ பாருங்க, இது டோட்டலா 11. 6 + 5 11. சரியா வந்துருச்சா? அப்போ ஒரே நேர்கோடு தான். ஓகேவா? ஸோ இப்போ அவர் எதை பார்த்து போகணும்? ஏக்கு போகணும்னா சவுத் டைரக்ஷன். அண்ட் ஈஸி தான். ஸோ 12ல் 6 போச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத்.
ஆப்ஷன் டி. ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 23rd பாருங்க. ஸோ குரு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ நான் இங்க எடுக்கிறேன். ஈஸ்ட் போறார். எத்தனை கிலோமீட்டர்னா 32. ஓகேவா, அடுத்தது ஸோ இது லெஃப்ட் இது ரைட்டு. ஸோ எங்க எடுக்கிறாரு, ரைட் டர்ன் எடுக்கிறாரு 34. ஓகேவா, எகைன் இது லெஃப்ட் இது ரைட்டு, மறுபடியும் ரைட் எடுக்கிறாரு 35. ஸோ 35ன்றப்போ 32 தாண்டி கொஞ்சம் போயிடும். ஓகேவா, ஸோ இது வந்து 35. ஓகேவா, எகெயின் ஸோ இது லெஃப்ட் இது ரைட்டு, ரைட் எடுக்கிறாரு 36. ஸோ 36ன்றப்போ இது 34 இருக்கா, ஸோ கொஞ்சம் தாண்டி போயிடும் 36. ஓகேவா, அண்ட் மறுபடியும் ரைட் எடுக்கிறாரு 3. ஃபைனல் டர்ன். ஓகேவா, ஸோ இப்போ பீன்ற இடத்துல ஸ்டாப் ஆகுறாரு. ஸோ இது டோட்டலா 35. ஸோ இது 32 + 33 35 கரெக்டா வந்துருச்சா. ஸோ இப்போ அவர் எந்த டைரக்ஷன் பார்த்து போகணும், சவுத்து. அண்ட் எத்தனை 36, 36ல 34 போச்சுன்னா 2. ஸோ எத்தனை கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர். ஸோ 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத். ஆப்ஷன் பி. நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் 24. ஸோ விஜய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஒய். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாமா. ஸோ விஜய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஒய் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ 29 கிலோமீட்டர் கீழே போகிறோம். ஓகேவா, ஸோ கீழே போகும்போது இது லெஃப்ட்டு இது ரைட்டு. ஸோ இவன் என்ன எடுக்கிறான், லெஃப்ட் டர்ன் தான் எடுக்கிறான் 68. ஓகேவா, எகெயின் இது ரைட்டு இது லெஃப்ட்டு. ஸோ ரைட் எடுக்கிறான் 55. ஓகேவா, ஸோ இது ரைட் இது லெஃப்ட். ஸோ என்ன எடுக்கிறாங்க, எகெயின் 55 ரைட் டர்ன் தான் எடுக்கிறாங்க 27. ஸோ 27ன்றப்போ இது டோட்டலா 68 கரெக்டா. ஸோ கொஞ்சம் போட்டா போதும். ஸோ 27. ஓகேவா, இப்போ எகெயின் இது லெஃப்ட் இது ரைட்டு. ஸோ என்ன எடுக்கிறாங்க, ரைட் டர்ன் எடுத்து 84. ஸோ 84ன்றப்போ அப்படியே மேலே போயிடும். ஆக்சுவலா 55 + 29 84. ஓகேவா, ஸோ இந்த டர்ன்ல வந்து நிற்கும். ஓகேவா, இட் பாயிண்ட் இசட். ஓகேவா, ஸோ இப்போ எந்த டைரக்ஷன் பார்த்து அவங்க போகணும், வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஒய்க்கு போகணும்னா வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இது 84க்கு 84. ஸோ 68 இது 6 டோட்டலாக 68. இது 27 தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ 68ல இருந்து 27 போச்சுன்னா எவ்வளோ,
41 kilometer. Towards west. Option D. Note பண்ணிக்கோங்க. So 24க்கு வந்து option D. எப்பவுமே இந்த மாதிரி சம்ல ஒரு இது வந்து உங்களுக்கு ஈக்குவலா வந்துடும். அதே நேர் கோட்ல வர மாதிரி தான் வரும். ஓகேவா? அப்படி இல்லைனாலும் கூட நீங்க போட்டிருக்கிறது கரெக்டான அந்த மாதிரி கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? Next, 25th, Rohit starts from point A. So, இதை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? So, இது point A and drive 9 kilometer towards east. So, 9 kilometer east பக்கமா போறார், கிழக்கு நோக்கி. And இது left, இது right. So, right தான் எடுக்கிறாரு. ஓகேவா? ரைட் எத்தனைனா 6. ஓகேவா? திரும்பவும் இது ரைட்டு, இது லெஃப்ட். ஸோ என்ன எடுக்கிறாரு? லெஃப்ட் எடுக்கிறாரு 7. ஸோ இது வேணும் 7. ஓகேவா? எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ ரைட் எடுக்கிறாரு 3. ஸோ இது ரைட், இது லெஃப்ட், ரைட் எடுக்கிறாரு. ஃபைனல் டர்ன் ரைட் அண்ட் 16 கிலோமீட்டர். ஸோ 16 அப்படின்றப்போ இதுக்கு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 9 + 7 16 வருதா? ஸோ சேம் நேர் கோட்லேயே வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் வந்து பி. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏக்கு போகணுமா? ஸோ ஏக்கு போகணும் அப்படின்னா என்ன டைரக்ஷனில் போகணும்? நார்த் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ நார்த் டைரக்ஷன் கிலோமீட்டர். ஸோ இந்த வெர்டிக்கல் 6, இந்த வெர்டிக்கல் 3. 6 + 3 9 கிலோமீட்டர். ஸோ 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன். ஆப்ஷன் டி. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த டைரக்ஷன் டாபிக்ஸ் முடிஞ்சு. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ அந்த சம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? அது நீங்கள் இதில் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியணும். பேசிக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் அப்படின்னாலே நம்ம ஆப்ரேஷனாக என்னது? சைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக நமக்கு என்னென்ன சைன்லாம் தெரியும்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேவா? ஸோ இந்த 4 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். இந்த 4 சைன்ஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். இதை தாண்டி ஏதாவது யூஸ் பண்ணுவோமா? இல்லை பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஒரு மேக்ஸ் ஆப்ரேஷன்னா இதுதான். ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன்
அதுக்கப்புறமா டிவிஷன். ஸோ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தனியாக நம்ம ஆப்டிடியூட்லையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாபிக் வர்றதுனால நான் இங்கேயே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்லித்தரேன். ஓகேவா? போட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ இந்த போர்ட் மாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன் மாதிரி. ஸோ இந்த பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிராக்கெட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓ அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா ஆஃப். ஸோ டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிவிஷன், எம் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ் அப்படின்றது சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ நீங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரூலை தான் நீங்க, இந்த ரூல் படி தான் நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் படி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதுல எதை சால்வ் பண்ணணும்னா பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். பிராக்கெட் இருந்தா பிராக்கெட் தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணணும்னா ஆஃப் சால்வ் பண்ணும். ஆஃப் அப்படின்னு எந்த இடத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அடுத்து அதை சால்வ் பண்ணும். தென் நெக்ஸ்ட் ஒன் டிவிஷன் சால்வ் பண்ணும். தென் அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், லாஸ்டா அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன்ல நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நம்ம கூட்டல்ல இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா கழிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ஆனா இந்த ஆர்டர் வந்து கரெக்டா போகணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி அடுத்தடுத்துலாம் போகக்கூடாது. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கும்பொழுது இந்த போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்கான்னு பார்க்கணும், பிராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணும். இந்த சம்ல பிராக்கெட் இருக்கா? இல்லை. ஓகேவா? ஸோ விட்டுறலாம். அடுத்து என்ன செக் பண்ணோம், ஆஃப் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த ஹாஃப் அப்படின்றது எந்த மாதிரி வரும்னா எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ்ல வரும். இப்போ 20% ஆஃப் 100 இந்த மாதிரி வரும்போது ஹாஃப் வரும். ஹாஃப் இருக்கிற இடத்துல என்ன போடணும்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ நான் இதை தனியாக மேக்ஸ்ல ஆப்டிடியூட் சப்ஜெக்ட்ல சொல்லித்தரேன். ஓகேவா? அதே மாதிரி 4/5 ஆஃப் 70 இந்த மாதிரி கொடுப்பா. ஓகேவா? அந்த அந்த இடத்துல தான் இந்த ஹாஃப் வரும். ஹாஃப் வந்தா அந்த இடத்துல என்ன போட்டு சால்வ் பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஆஃப் இருக்கா? இல்லை. அடுத்து என்ன பார்க்கணும், டிவிஷன். ஸோ டிவிஷன் இருக்கா? இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான், 8/4. அப்போ ஃபர்ஸ்ட் இதை தான் சால்வ் பண்ணும். ஸோ 4 8ல எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? அடுத்தது ஸோ டிவிஷன் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் எகெயின். ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்க இருக்கா? 2 × 2 என்ன வரும்? 4. ஸோ அப்போ கடைசியாக நமக்கு என்ன வரும்? 3 + 5 - 4. அடுத்து என்ன பண்ணோம், அடிஷன். ஸோ 3 + 5 என்னது? 8. அவ்வளோதான். லாஸ்ட்டாக சப்ராக்ஷன் தான் இருக்கு. ஸோ 8 - 4 4. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட இன்னும் டீடைல்டு வெர்ஷன் வந்து நம்ம ஆப்டிடியூட்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ரீசனிங்க்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இங்க வந்து நான் நம்பர்ஸ் கம்மியா கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் இதுவே ரொம்ப லென்த்தியா போகும். ஓகேவா? ஸோ அந்த அந்த மாதிரி இதுல எல்லாம் பார்த்து சால்வ் பண்ணும்.
இது சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சம்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மாடல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் what will be the value after calculation if all a's are replaced by? ஃபோர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 4 போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இது எப்படி வரும்? 7 into 5 plus 1 minus 4 into 2 plus 3 division 3 minus 4 into 2. கரெக்டா? ஸோ கொஸ்டின் இப்படி தான் வரும். ஸோ ஏ இருக்கிற இடத்துலலாம் 4 போட்டால் ஆன்சர் என்ன வரும்னு கேட்டுக்காங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ இதில் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே மிக்சடாக இருக்கா? ஸோ நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணோம்? டிவிஷன். ஸோ டிவிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டிவிஷன் தான் இருக்குது. ஸோ 3 divided by 3. ஸோ 3யும் டிவைடட் பை 3யும் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும்? 1. ஸோ அந்த 1 அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன சால்வ் பண்ணோம்? மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் டோட்டலாக 3 இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ டேரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணலாமா? 7 5s are 35 ப்ளஸ் 1 மைனஸ் 4 2s are 8. இங்கே கேன்சல் ஆனாலும் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போனா ப்ளஸ் 1 போடணும். ஓகேவா? எகெயின் மைனஸ் 4 2s are என்ன வரும்? 8. ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 35 ப்ளஸ் 1 36 37. 37 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 8 + 8 என்னது? 16. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 21. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறமா போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணணும். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன், சரி, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து எப்படின்னா இந்த மாடல் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து பார்க்கணும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கான்? ஏ இருக்கிற இடத்துல என்ன போட சொல்லியிருக்கான்? டிவிஷன். கரெக்டா? ஸோ ஏனா டிவிஷன், பினா மல்டிப்ளிகேஷன், சின்ற இடத்துல பிளஸ், டி அப்படின்ற இடத்துல மைனஸ். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா எந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் வந்து 50 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம போட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 16. ஸோ சி இருக்கிற இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் 4. டி இருக்கிற இடத்துல மைனஸ், எகெயின் 8. ஸோ ஏ வந்து டிவிஷன் 2. தென் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டி வந்து இருக்கா? மைனஸ் 18.
இப்போ நீங்க இதை நல்லா போட்டிங்கன்னா இப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம் மைண்ட் கால்குலேஷனே. இப்போ ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணோம் உங்களுக்கு? ஸோ இதில் பிஏ இல்லைல்ல, ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷனே கிடையாது. ஸோ 8ல் 2 போச்சுன்னா 4 கரெக்டா? +4 -4 கேன்சல் ஆயிரும். 16க்கு 18 போச்சுன்னா -2 தான் வரும். ஆனால் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? 50 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வருமா? வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது போட்டு பார்க்கலாமா? 16. ஸோ ஏ இருக்கிற இடத்துல டிவிஷன் 4, எகெயின் டினா -8, சிக்கு வந்து +2, எகெயின் பி வந்து 18. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் 4 டிவிஷன்ஸ் சால்வ் ஆகுமா? ஸோ 4 வந்து 4 டைம்ஸ், எகெயின் 18 × 2 36, 36 + 4 40, 40ல் 8 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 32 தான் வரும். ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 50 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் ஆன்சர் வரல. ஸோ இதுவும் தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பார்ப்போம். ஸோ 16, ஸோ பினா மல்டிப்ளிகேஷன் 4, again -8, division 2 plus 18. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதை கேன்சல் பண்ணா 64 மைனஸ், ஸோ இது சாரி ஃபர்ஸ்ட் இதை தான் சால்வ் பண்ணணும். ஸோ 2ல் 8 போச்சுன்னா எவ்வளோ? 4. ஓகேவா? தென் மல்டிப்ளிகேஷன், அப்புறமா +18. ஸோ இது பார்த்தாலே தெரியுது 64 18 70 above போயிடும். ஸோ -4ன்றப்போ கண்டிப்பாக என்ன வராது? 50 வராது. ஸோ அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 16 பின்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் 4 plus 8 division 2 minus 18. So again, so 2 8ல 4 times. So இது 64 already நம்ம போட்டோமா? So 64 plus 4 minus 18. So 64 plus 4 என்ன வந்துரும்? 68 minus 18. So 50. Answer கரெக்டா வருதா? So அப்போ ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு மாடல். ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாடல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து அவங்களா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி ஆன்சர் கேட்டாங்க. இதில் ஆன்சர் சொல்லிட்டாங்க, நம்ம தான் ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும் பொழுது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் ஒன்றுக்கும் நம்ம சிம்பிள்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கேன்சல் பண்ணி ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்கும்பொழுது ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுக்கிற சம்ஸ் தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கன்சூமிங்காக இருக்கும். பட் இந்த மாதிரி சம்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக போடணும். ஓகேவா? இது எல்லாமே எழுதுங்க. ஓகேவா? அப்போதான் தெரியும் ஏன் வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் மாடல் இது. அதாவது வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் டிவிஷன் அண்ட் பிளஸ் ஐன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். அப்படின்னா என்னது, டிவிஷனும் பிளஸ்ஸையும் மாற்ற சொல்லியிருக்காங்க. டிவிஷன் இருக்கிற இடத்துல பிளஸ் போடணும், பிளஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன் போடணும். அப்போ மாத்தினா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே கீழே போடுறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 8. ஸோ டிவிஷனும் பிளஸும் தான், ஓகேவா? ஸோ அதனால மல்டிப்ளிகேஷன் மைனஸ் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் 4 into 2. ஸோ டிவிஷன் வர இடத்துல என்ன போட்டுக்கணும், பிளஸ் மைனஸ் 1 again பிளஸ் 5 மைனஸ் 8. ஸோ இங்கே மட்டும் பிளஸ் வருதா? ஸோ பிளஸ் வர இடத்துல டிவிஷன் 4 into 1, ஓகேவா? ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ டிவிஷன் பிளஸ் மட்டும் மாற்றணும். ஸோ மைனஸ் மல்டிப்ளிகேஷன் தேவையில்லை, டிவிஷன்னா ப்ளஸ்ஸு, எகெயின் டிவிஷனுக்கு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 1 தான் இருக்கு. ஸோ அங்கே மட்டும் டிவிஷன், ஓகேவா? இப்போ எகெயின் போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணும், ஓகேவா? ஸோ எல்லாமே கலந்துருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் 1 தான் இருக்கு. ஸோ 4 8ல் எத்தனை டைம் போகும், 2 டைம்ஸ், கரெக்டா? எகெயின் இது சால்வ் பண்ணியாச்சா? அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே 4 into 2, 4 2s ஆர் என்ன வரும், 8. ஸோ இதை எழுதிக்கலாமா? ஸோ 8 மைனஸ் 4 2s ஆர் 8 ப்ளஸ் 7 மைனஸ் 1 ப்ளஸ் 5 மைனஸ் எகெயின் 2 into 1 என்னது, 2, ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை பார்த்தா தெரியுது, ப்ளஸ் 8ம் மைனஸ் 8ம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், கரெக்டா? எகெயின் 7ல் 1, 7 + 5 என்ன வரும், 12. ஸோ 12 மைனஸ் எகெயின் 2 + 1 3. ஸோ 12ல் 3 போச்சு அப்படின்னா 9, ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 9, ஆப்ஷன் சி. அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 8 + 7 + 5 பண்ணிவிட்டு 8 + 2 + 1 11 வரும். ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணாலும் அதே 9 தான் வரும். ஸோ இது டைரெக்டாக ஒரே நம்பர் ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருந்துச்சுன்னா அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக, ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு ஒரு சைன் தான் கொடுத்துருக்கான். இட் மீன்ஸ் அதாவது டிவிஷனும் ப்ளஸும் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கான். சம்டைம்ஸ் கொஷின் வந்து அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருப்பான்னா மைனஸும் மல்டிப்ளிகேஷனையும் மாற்ற சொல்லியிருப்பான், ஓகேவா? ஸோ 4 சைனுமே மாறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸும் வரும், பின்னாடி பார்க்கலாம், ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. 4th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளஸும் மைனஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நான் கீழே போடுறேன் 54. ஸோ ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்னது, மைனஸ் இன்ட்டு 2 டிவிஷன் 6 ப்ளஸ் 5, அவ்வளோதான், ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ணோம், டிவிஷன். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, இது முன்னாடி வரைக்கும் நமக்கு நியூமரேட்டர் பெரிய நம்பரா இருக்கும், டினாமினேட்டர் சின்ன நம்பரா இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 டிவிஷன் 2 அப்படின்னா என்ன அர்த்தம், 8/2ன்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ 2 8ல் எத்தனை டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்கு, டிவிஷன்ல கீழே இருக்கிற நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கு, கரெக்டா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ அந்த 54 அப்படி வச்சுக்கோங்க, மைனஸ் எப்பவுமே இந்த மாதிரி நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் வந்து அதாவது கீழே இருக்கிற நம்பர் பெருசா இருந்தா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா 6 into 2 divided by 6, இதுதான் கான்செப்ட், கரெக்டா? ஸோ இதை தானே இவங்க கொடுத்துருக்காங்க, 2/6 அப்புறம் பிளஸ் 5. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிவிஷனை சால்வ் பண்ணோம். ஸோ 1 2s are 2, 3 2s are 6, கரெக்டா?
அடுத்து என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். ஆனா இந்த இடத்துல எனக்கு என்னன்னு வந்திருக்கு, 1/3. இட் மீன்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 3 6ல எத்தனை டைம்ஸ் போகும், 2 டைம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ இப்போ கீழே எந்த நம்பரும் இல்லையா, கேன்சல் ஆயிடுச்சா, அவ்வளோதான். ஸோ இப்போ 54 பிளஸ் 5 என்ன வரும், 59. ஸோ 59 minus 2 57. இதுதான் ஆன்சர். இந்த கான்செப்ட் புரியுதா? மேஜரா பாத்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர் தான் பெருசா இருக்கும். அதாவது டிவிஷனுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் பெருசா இருக்கும், கீழே இருக்கிற நம்பர் சின்ன நம்பரா இருக்கும். அப்பதான் கேன்சல் பண்ணும்போது கீழே பைக்கு கீழே எதுவும் நம்பர் வராது. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் தான் வரும்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் கொடுப்பான். ஏன்னா அப்பதான் நம்ம மறுபடியும் நம்மளால என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது என்னென்ன சைன்ஸோ அதை போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பிளஸ் மைனஸ்ல இந்த மாதிரி நடுவில் வந்துச்சுன்னா நம்ம இப்படி கேன்சல் பண்ண முடியாது, எல்சிஎம்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மல்டிப்ளிகேஷன்ல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அவன் ஈஸியா இருக்கணுன்றக்காக இங்க மல்டிப்ளிகேஷனே கொஸ்டின்ல தராங்க. சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லா சைன்ஸும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கானா. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கான், பிளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷனையும் மாற்ற சொல்லியிருக்கான், மைனஸையும் டிவிஷனும் மாற்ற சொல்லியிருக்கான், இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ முதல்ல எழுதிக்கலாமா. 21 பிளஸ் இருந்தா அங்க என்ன பண்ணணும், மைனஸ், சாரி மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? 32 எகைன் அடுத்து மைனஸ் இருந்தா டிவிஷன் 14 எகைன் மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், பிளஸ் 17 டிவிஷன் இருக்கிற இடத்துல மைனஸ் 11. அதை இன்டர்சேஞ்ச் பண்ணும். பிளஸ் இருந்தா மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருந்தா பிளஸ், அதே மாதிரி மைனஸ் இருந்தா டிவிஷன், டிவிஷன் இருக்கிற இடத்துல மைனஸ். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணோம், டிவிஷன். ஸோ இப்போ இந்த டிவிஷன் பொறுத்த வரைக்கும் இங்க 14 இருக்கு, 32 இருக்கு. ஸோ 14 32 டேபிள்ல போகாது. கரெக்டா? ஸோ எகெயின் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கான், மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கானா. ஸோ இதை எப்படி போடணும்னா 21 into 32 divided by 14. ஓகேவா? அதுக்கப்புறமா பிளஸ் 17 மைனஸ் 11. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா. ஸோ 21 14 7 டேபிளில் போகுமா, 2 7s are 14, 3 7s are 21. எகைன் 2 எத்தனை டைம்ஸ் போகும், 16 டைம்ஸ் போகும். கரெக்டா? 1 2s are 2, 12, 6 2s are. இப்போ 3ஐயும் 16ஐயும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 6 3s are 18, 148 பிளஸ் 17 மைனஸ் 11. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 65 minus 11. So 5ல 1 போச்சுன்னா 4, 54. So answer வந்து B, option B 54. புரிஞ்சுதா எப்படி போட்டோம் அப்படின்றது. ஸோ அந்த டிவிஷன்ல பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் 6th சம். சிக்ஸ்த் நான் போடுறேன், 7th இருந்து நீங்க போடுங்க சரியா. ஸோ 6th என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸே மல்டிப்ளிகேஷன் மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்களா. ஸோ 18 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல மைனஸ் கரெக்டா. ஸோ -2. ஸோ ப்ளஸ் பிரச்சனை இல்லை. எகெயின் மைனஸ் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன், தென் டிவிஷன், மைனஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு மைனஸ், எகெயின் மைனஸ்க்கு மல்டிப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா. ஸோ 3 9ல் எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ். ஓகேவா. எகெயின் மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 18 -2 ப்ளஸ் 5 3s என்ன வந்துடும், 15 மைனஸ் 2 6s என்ன வந்துடும், 12. ஓகேவா. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 18 + 15 என்ன வரும், 33. எகெயின் 12 + 2 14. ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 19 வரும். ஆப்ஷன் டி. ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7th சம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மைனஸும் டிவிஷனும் மாற்ற சொல்லியிருக்காங்களா. ஸோ 12 டிவிஷன் 6, எகெயின் மல்டிப்ளிகேஷன் 4, -1 + 1 into 7 + 2 -8. ஓகேவா. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க ஆன்சர் என்ன வருதுன்னு. நானே சைன் மாத்திட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன், அப்புறமா மல்டிப்ளிகேஷன், இல்லை வேணாம் செக் பண்ணுங்க. ஆ 8 கரெக்ட். ஆன்சர் செக் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ சரி ஓகே நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிவிஷனா. ஸோ 6 12 எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ் கரெக்டா. வேற எந்த டிவிஷனுமே இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன் 4 2s என்னது 8 -1. அடுத்து மல்டிப்ளிகேஷன் 1 into 7 7 தான், +7. அடுத்து இது மல்டிப்ளிகேஷன் எதுவுமே இல்லை, அப்படியே போடுறது தான். +2 -8. ஸோ இப்போ +8ம் -8ம் கேன்சல் ஆயிருமா. தென் பேலன்ஸ் என்ன இருக்கு, 7 + 2 9. 9 - 1 8. ஸோ ஆன்சர் 8. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு மாடல். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இதெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னால, இப்போ வந்து அவனே என்ன சொல்லியிருக்கான்னா தனித்தனியா சொல்லியிருக்கான். அதாவது
ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், பிளஸ்னா அந்த இடத்துல என்ன போடணுமா, மைனஸ். மைனஸ் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன், எகெயின் டிவிஷன் வர இடத்துல பிளஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கணும். ஸோ 98 மல்டிப்ளிகேஷன் இருந்தா அங்க என்னது, டிவிஷன். பிளஸ் இருந்தா மைனஸ், எகெயின் டிவிஷன் இருந்தா பிளஸ், மைனஸ் இருந்தா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடணும், டிவிஷன் தான் போடணும். ஸோ 98 14ல எத்தனை டைம்ஸ்ன்னு பார்க்கணும். அப்படி ஒருவேளை கேன்சல் பண்ண தெரியலன்னா என்ன பண்ணலாம்னா, நமக்கு தெரிஞ்ச டேபிள் 2 டேபிள்லேருந்தே கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 7 2s are 14, 4 2s are 8, 9. இப்போ 749ல எத்தனை டைம்ஸ் போகும், 7 டைம்ஸ் போகும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது, 7. ஓகேவா? எகெயின் இங்க 36 into 8 இருக்கா? So 48 4 28. So 288. கரெக்டா? So இப்போ பேலன்ஸ்லாம் எழுதலாமா? 7 minus 6 plus 288. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தாலே தெரியுது, 7ல 6 போச்சுன்னா எவ்வளோ, 1. கரெக்டா? ஸோ 1 plus 288 289. அவ்வளோதான். ஸோ மைண்ட் கால்குலேஷன்லேயே போடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க 288ஓட 7 ஆட் பண்ணி மறுபடியும் 6 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்பவுமே நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் தான் பார்க்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போட்டவங்க 9th சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ டிவிஷனும் பிளஸ் மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணுங்க. நைன்த் சம் சால்வ் பண்ணுங்க. ஸோ டிவிஷன் பிளஸ் மட்டும் மாத்தினா போதும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிவிஷன் ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். ஸோ பிளஸ் 1 தானே இருக்கு. ஸோ 2 இடத்துல மல்டிப்ளிகேஷன் வரும். அவ்வளோதான். சரி, பிளஸ் வரும். 9 கரெக்ட். எல்லாருக்கும் ஆன்சர் வருதா? ஓகே. ஸோ அதாவது நானே போட்டேன். ஸோ 4 8ல எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். பேலன்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 8 4 2s are 8 plus 7 minus 1 plus 5 minus 2. ஸோ 8க்கு 8 கேன்சல். ஸோ இது ஆல்ரெடி நம்ம போட்ட சம் தான். கரெக்டாக? ஸோ ரிப்பீட் பண்ணியிருக்காங்க கொஷினை. ஸோ 7 plus 12 12 minus 3 9. ஓகேவா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா கொஞ்சம் நிறைய சம்ஸ் வந்து ரிப்பீட்டட், அவங்களே எக்ஸாம்லேயே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷிஃப்ட்ல கேட்டதே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? இல்லை திரும்பவும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ்க்காக தானே. நெக்ஸ்ட் 10 போடுங்க பார்ப்போம். ஸோ 10th சம்ல பிளஸும் மைனஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான்.
57 correct. $57 correct. So இது 3 வரும். Again இது 2 வரும். கரெக்டா? So 59 minus 2 57. Next 11th sum try பண்ணுங்க. So இதுல வந்து பிளஸும் மல்டிப்ளிகேஷனும் மைனஸும் டிவிஷனும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன வரும்னா 21 32 division 14 54 correct. Repeated question. ஓகேவா? ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். சால்வ் பண்ணி பாருங்க. நீங்களா ஆன்சர் வருதான்னு பாருங்க பார்ப்போம். கரெக்டா சால்வ் பண்றீங்களான்னு. ஸோ இதுல கேட்க இந்த மொத்தமே இந்த 3 டைப் தான். ஒன்னு இன்டர்சேஞ்சு, இல்லைன்னா அவங்களே பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா மல்டிப்ளிகேஷன், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 டைப் தான் கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 12th சம். ஸோ இதுவும் ஆல்ரெடி ரிப்பீட்டட் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. 9 கரெக்ட். நெக்ஸ்ட் 13 இப்போ நம்ம பார்த்தது தான், ரிப்பீட்டட் தான். ஓகேவா? அது எல்லாமே ஆன்சரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிப்பீட்டட் போட்டு ஸோ 13க்கும் எகெயின் 54 தான் வரும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே சம் தான். நெக்ஸ்ட் 14ம் ரிப்பீட்டட் தான், 57. எகெயின் 15ம் ரிப்பீட்டட் தான். நீங்க கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு ஆப்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பிடிஎஃப் வந்ததுக்கு அப்புறமா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்படியே சும்மா கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு ரிப்பீட்டட் போட்டு ஆன்சரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே ரிப்பீட்டட் தான். ஸோ 16க்கு 16 சம் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் நீங்களே.
8 நல்லா பாருங்க 16 16th கொஸ்டின் கேட்டேன் நான் 17 இல்ல 16 17க்கு 8 கரெக்ட் 16th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க ம் 19 கரெக்ட் கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்கப்பா நீங்க அதுக்கப்புறம் பிடிஎஃப் வந்தோடனே சேவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எல்லாமே ரிப்பீட்டட் தான் இருக்கு ஸோ அதனால அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க 16 17 18 19 ஸோ 20 நம்ம ஆல்ரெடி அந்த செகண்ட் சம் பார்த்தோமா அது 20க்கு டி டுவெண்ட்டி ஒன் போடுங்க இந்த சம் ரிப்பீட்டட் கிடையாது ஓகேவா 21st போட்டு ஆன்சர் சொல்லுங்க ஸோ எதை மாற்ற சொல்லியிருக்கான்னா ப்ளஸும் டிவிஷன் மட்டும் மாற்ற சொல்லியிருக்கான் ஸோ 21 போடுங்க பார்ப்போம் அவ்வளோதான் ஸோ இதில் இந்த 21 மட்டும்தான் நான் ரிப்பீட்டட் ஓகேவா ஸோ இந்த ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணி 20 கரெக்ட் எல்லாருக்குமே வருதா பாருங்க எல்லாருமே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா டுவெண்ட்டி கரெக்ட் ஸோ என்ன வந்திருக்கும் ப்ளஸும் டிவிஷன் தான் ஸோ 24 டிவிஷன் 8 ப்ளஸ் 4 மல்டிப்ளிகேஷன் 5 மைனஸ் 7 எகெயின் டிவிஷன் வந்திருக்கா ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு 2 டிவிஷன் 1 ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் சால்வ் பண்ணிடலாமா ஸோ 3 எகெயின் இங்கே டிவிஷன் வந்து 2 தான் ஸோ 2 டிவிஷன் 1 2 தான் ஓகேவா ஸோ ப்ளஸ் 4 இன்ட்டு 5 என்ன வந்துடும் 20 மைனஸ் 7 எகெயின் ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு 2 தான் வரும் ஸோ 2 2s ஆர் என்ன வந்துடும் 4 ஓகேவா ஸோ 24 ஸோ 20 24 27 ஸோ 27 minus 7 20 ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க
ஸோ எப்பவுமே முதல்ல டிவிஷன் சால்வ் பண்ணிடணும். ஸோ இது வந்து 2 டிவைட் பை 1. ஸோ 2 பை 1 என்னதான் 2 தான். சரியா? அதுல கன்ஃபியூஸ் வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ இந்த 22 இதெல்லாமே ரிப்பீட்டட். ஓகேவா? ஆப்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ 22க்கு டி, 23B, 24க்கு டி, 25ம் டி. அவ்வளோதான். ஸோ எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர்ஸ் போட்டு ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக்கே ஓவர். ஓகேவா? ஸோ நாளைக்கு நியூ டாபிக் பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த போர்ட் மாஸ் ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இதோட கிளாஸ் ஓவர். ஸோ காப்பி பண்ணுறவங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.